சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அனல் மின் நிலையத்தை சம்பூரில் அமைக்க வேண்டாம் என இவர்கள் வலியுறுத்தினர். யுத்தம் காரணமாக பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்ட மக்கள் தற்போது மீள்குடியேற்றப்பட்ட நிலையில் அவர்களுக்கு நிம்மதியாக வாழ்வதற்கு இடமளிக்குமாறு இவர்கள் குறிப்பிட்டனர். தற்பொழுது அனல் மின் நிலையம் என்ற பெயரில் எங்களை அழிக்கும் முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு. நாங்கள் எவ்வளவு காலமும் யாரையும் நீரை நம்பி வாழவில்லை. எங்கள் கிணத்தடி நிலக்கு நீரையே நாங்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்கிறோம், குடிநீரையும் செய்கிறோம். எதிர்காலத்தில் குடிநீரை கூட நாங்கள் இன்னொருவரை நாட வேண்டிய நிலை ஏற்படும். தயவு செய்து எமது பிரதேசத்தில் இந்த அனல் மின் நிலையத்தை கட்ட வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு இனிவரும் சந்ததிகள் நல்லதாக வாழ வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு வீடுகளாக வந்து வாக்களை பெற்று இப்போதும் கமிட்டி கூட்டமைப்பின் தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராக சமதரை அவர்கள் இப்போது சம்பூரில் அமைக்கப்படும் அனைவருக்கு எதிர்ப்புகளை வெளிக்காட்டாமல் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணைகள் இங்கே சம்பூரில் அமைக்கப்படும் அனைவருக்கு எந்தவித எதிர்ப்புகளை வழங்காமல் இங்கே மக்களின் இங்கே நடக்கின்ற சம்பூரில் அமைக்கப்படும் இந்த அனைவருக்கு எதிர்ப்புகளை அவர் பகிரங்கமாக வெளிக்காட்டாமல் மனஞ்சாதி கொண்டிருக்கிறார். பசுமை திருகோணமலை அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்பூர் மக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு மாகாண சபை அமர்வு இன்று இடம்பெற்ற வேளையிலேயே மாகாண சபை முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது.